இதோ உதவி. மனக்கசப்பு என்பது அடுக்கப்பட்ட தளத்தை மீண்டும் இயக்குகிறது. அடுக்கப்பட்ட டெக்கிலிருந்து கொடுக்கப்பட்ட சீட்டுகளை இழந்த கையை மீண்டும் இயக்குவது மனக்கசப்பு. அட்டைகள், நிகழ்வுகள் ஏற்கனவே கடந்த காலத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன, அவற்றை மாற்றியமைக்க முடியாது. புகை குவிந்துள்ளது. கடந்த காலத்தை மறுசீரமைக்க முடியாததால் மனக்கசப்பு வெல்ல முடியாது, அதனால் மாற்ற முடியாத ஒரு வேதனையான நிகழ்வை உணர்ச்சி ரீதியாக மீண்டும் அனுபவித்து தொடர்ந்து துன்பப்படுகிறது. மனக்கசப்பு என்பது கடந்த காலத்தில் ஏற்படும் பிரச்சனை. உங்கள் மனக்கசப்புக்கு காரணம் ஏற்கனவே நடந்துவிட்டது, எனவே அதை செயல்தவிர்க்க முடியாது. கடந்த காலத்தை மாற்ற முடியாது, நிகழ்வை மாற்றவும் முடியாது என்பதால் மனக்கசப்பின் வாட்டும் சித்திரவதையை தணிக்க உங்களுக்கு 2 வழிகள் உள்ளன. 1. உங்கள் மனக்கசப்புக்கான காரணத்தைப் பற்றிய உங்கள் அணுகுமுறையை மாற்றவும். நினைவில் கொள்ளுங்கள், என்ன நடக்கிறது என்பதல்ல, என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். 2. மறந்துவிடு. அநீதி இழைக்கப்படுவது ஒன்றுமில்லை, நீங்கள் அதை தொடர்ந்து நினைவில் கொள்ளாவிட்டால் என்று கன்பூசியஸ் கற்பித்தார். உங்கள் கோபத்தால் எந்த சூழ்நிலையையும் மேம்படுத்த முடியாது. அதை இன்னும் மோசமாக்கத்தான் முடியும். நீங்கள் 2 மடங்கு பலியாகிவிட்டீர்கள், முதலில் நிகழ்வின், பின்னர் அதன் மீதான உங்கள் சொந்த வெறுப்பின். காலப்பரவலில் அந்த நிகழ்வு தொலைந்து போகும். அதன் மீதான உங்கள் தொடர்ச்சியான வெறுப்பு உங்கள் ஆன்மாவில் எரியும் புண்ணாகவே இருக்கும். பொதுவாக, அதிகரித்து வரும் வன்முறை உணர்ச்சிகளின் சங்கிலியாக மாறுவதில் முதல் இணைப்பு மனக்கசப்புதான். வெறுப்பு கோபத்திற்கு வழிவகுக்கிறது. கோபம் வெறுப்புக்கு வழிவகுக்கிறது. வெறுப்பு விரோதத்திற்கு வழிவகுக்கிறது. விரோதம் வன்முறைக்கு வழிவகுக்கிறது. எனவே, மோசமான ஒன்றுக்கு இட்டுச் செல்வதற்கு முன்பு வெறுப்பை விட்டொழியுங்கள். வெறுப்பை அதன் மூலத்திலேயே நிறுத்துங்கள், அதன் மூலத்தை கருத்தில் கொண்டு. அனுதாபமான புரிதலுடன். பல சந்தர்ப்பங்களில் உங்கள் கோபத்தை தூண்டும், பெரும்பாலும் கற்பனை செய்யப்படும் அவதூறுகள், அவமதிப்புகள், முரட்டுத்தனம் அல்லது பிற எரிச்சலூட்டல்கள் வேண்டுமென்றே செய்யப்பட்டவை அல்ல, மாறாக மக்கள் தங்கள் சொந்த எண்ணங்கள், திட்டங்கள் மற்றும் பிரச்சினைகளில் மூழ்கியிருப்பதன் மனித பண்பால் ஏற்படுகின்றன என்பதை நீங்கள் காண்பீர்கள். எப்படியிருந்தாலும், ஒவ்வொரு சிறிய எரிச்சலும் வேண்டுமென்றே ஏற்படவில்லை என்று எப்போதும் கருதுங்கள், அதை முற்றிலுமாக புறக்கணிக்கவும். ஏனென்றால், உங்கள் மனக்கசப்பு, நீங்கள் யாரிடம் கோபமாக இருக்கிறீர்களோ அவரை ஒருபோதும் காயப்படுத்தாது. அது உனக்குத்தான் வலிக்குது. ஏன் வேண்டுமென்றே உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்கிறீர்கள்? நினைவில் கொள்ளுங்கள், என்ன நடக்கிறது என்பதல்ல, என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். தேர்வு உங்களுடையது. நீங்கள் எரியும் வெறுப்பில் மூழ்கலாம். அந்தக் குற்றம் தற்செயலாக நடந்தது என்று நீங்கள் கருதலாம், அதை புறக்கணிக்கலாம். உங்கள் கவனத்திற்கு தகுதியற்றது என்று நீங்கள் அதை மிகவும் முக்கியமற்றது என்று ஒதுக்கித் தள்ளலாம். அல்லது, நீங்கள் அதை பார்த்து சிரிக்கலாம், இது உடனடியாக வெறுப்பிலிருந்து விடுபடும். ஆம், தீர்வு உங்களுடையது, ஆனால் முதல் நூற்றாண்டிலிருந்து மார்ஷியல் கற்பித்த சிரிக்கவும் நீங்கள் ஞானியாக இருந்தால் என்ற அறிவுரையை கவனியுங்கள். சிரிப்பு என்பது மனக்கசப்பை விடவும், மனக்கசப்புக்கான காரணத்தை விடவும் உங்கள் மேன்மையை அறிவிப்பதாகும். சிரிக்கவும். அப்புறம் அதை மறந்துவிடு. இப்போது, இன்று உங்களுக்கு எரிச்சலையும் வெறுப்பையும் ஏற்படுத்தும் சிறு தொல்லைகளை விரைவில் அல்லது பின்னர் நீங்கள் மறந்துவிடுவீர்கள். அப்படியானால், 1 வாரத்திற்குப் பிறகும் நீங்கள் மீண்டும் நினைவில் கொள்ளாத அற்பமான நிகழ்வை பற்றி நீங்கள் ஏன் உணர்ச்சிவசப்பட்டு கிளர்ந்தெழுந்து விடுகிறீர்கள்? இப்போதிலிருந்து 1 மாதம், 1 வருடம் கழித்து, அப்போது அது உங்கள் மகிழ்ச்சியில் தலையிடாது.
இப்போது அது ஏன் உங்கள் மகிழ்ச்சியில் தலையிட வேண்டும்? சிரிக்கவும். அப்புறம் அதை மறந்துடு. இப்போது